நமக்கு 183வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா எல்லாத்தையும் காப்பாத்தி அந்த ஊரை விட்டு அனுப்பிச்சு வைக்க கோனிஸ் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு போறாங்க. இங்க ஒரு பக்கம் லூஃபியை என்னோட சண்டை போட வரான். அவன் பாட்டுக்கு லூஃபியை போட்டு அடி நட்டிக்கான். 100 மில்லியன் ஓட்டு 100 மில்லியன் வோல்ட்னு சொல்லிட்டு அடி நட்டிக்கான். ஆனா ஒண்ணுமே ஆக மாட்டுக்கு. ஏன்னா லூஃபியோட உடம்பு வந்து ரப்பரு. லைட்னிங் வந்து என்னைக்குமே வந்து ரப்பரை ஒண்ணுமே பண்ணாது. அது அசால்ட்டா நியூட்ரலைஸ் பண்ணுது. நம்மால் பிசிக்கல் அட்டாக் வேற லெவல் பண்றான். என்னன்னு பார்த்தா ரப்பருக்கு லைட்னிங் ஒத்தே வராது. நியூட்ரலைஸ் ஆயிரும். லூஃபி இன்னொருக்கு எரிதான் என்னருவ அடிச்சு என்னரு பேச்சு முச்சு இல்லாம அப்படி சாஞ்ச வந்தான். மிரண்டா ஆயிசா இன்னரோட அட்டாக் இனிமேல் வந்து ரப்பர் பர்சன்ட் ஒர்க் ஆகாது. நம்ம லூஃபிட்ட ஒர்க் ஆகும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. லூஃபி அவனை ஸ்டாப் பண்ணு சொல்லிட்டு இருக்கான். நாமி அவனே பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். டே நீ என்னடா இம்மோர்டலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காம. இம்மோர்டலும் கிடையாது ஒண்ணும் கிடையாடா. நான் லூஃபிடா, நான் ரப்பர் ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ரப்பரான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான். டே ரப்பர் வந்து ஸ்கைபியில எங்கேயுமே கிடையாது. அதுதான் ஒன்னா இங்க எல்லாமே கிளவுட் தானே இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. அப்பனா லைட்னிங் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படிதானு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். சடனா மந்த்ராவை போட்டு விடுதான் அவன். கம் விம்புன்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிக்க போறான். ஆனா அவன் எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். மந்த்ரான்னு சொல்றான். ஆனா அது ஒரு ஹாக்கி. அது போக போக தான் எல்லாத்துக்குமே புரிய வரும். வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி. லூஃபியோட எல்லா மூவியும் வந்து அசால்ட்டா கணிச்சிட்டு போய்கிட்டே இருக்கான். லூஃபியே லாக் பண்ணி தூக்குறான் அவன். நீங்க எல்லாம் முடியாது எதுவுமே கிடையாதுடா. ஆனா ஓன்ட்ட ஒர்க் ஆக மாட்டுக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து கம்ப பிடிச்சி கழுத்துல வச்சு இருக்குதான். லூஃபி விம்புன்னு சொல்லிட்டு பாஞ்சு அடிக்க வரான். அவனும் ஒரு பக்கம் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். ஏதோ ஒரு எபிலிட்டி இருக்கு. அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணதான் என்னோட மூவ் வந்து இவன் கணிக்கான். அப்படிதானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. லைட்னிங் ஒர்க் ஆக மாட்டுக்கு, பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆக மாட்டுக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். இந்த ரப்பர் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான் அவன். பிரமித்தியா இவனுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காம. க்ரூம் பட்லிங் சொல்லிட்டு என்னமோ ஒன்று ஆரம்பிக்காம. டே உன்ட்ட லேடதுக்குலாம் நேரம் கிடையாடா, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடன் அவன் பிளேட்ல ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி பவரை உண்டாக்கிட்டு இருக்கான். நாமி முழிக்காம என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு நீங்க சாலிட் ஃபார்ம் உண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பெரிய அம்பு மாதிரி உருவாக்கிட்டான். அக்வாமன் ஸ்வாட் மாதிரி வச்சிருக்கான். கேஷிங் அட்டாக் தான் அவனோட வீக்னஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபியே ஆமான்னு சொல்லிட்டான். உடனே நாமி கத்துறா எதுக்குடா உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. நம்மால கம் கேட்லிங் சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வரான். என்னன்னு பார்த்தா மறைஞ்சு போயிட்டான். எங்கடா போனாலும் லூஃபி தெரிக்கிட்டு இருக்கான். லூஃபியும் பின்னாடி தான் வரான்னு சொல்லிட்டு ஆயிசா கத்திக்கிட்டு இருக்கா. இவன் என்னடா இவ்வளவு வேகமா மூவ் ஆகிறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க நாமி எல்லாருமே. ஆனா நம்மால திரும்பி ஜெட்டு மாதிரி வாரான். அவன் கத்திய வச்சியோ குத்தி தூக்குறான் ஒரு பக்கம். பார்த்தா அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா என்னன்னு பார்த்தா என்னமோ ஒண்ணு சிந்திக்கிட்டே இருக்கு அதுல இருந்து. என்னன்னு பார்த்தா எல்லாமே தங்கம். டே ரொம்ப சுடுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகல. அந்த ராடு மாதிரி வச்சிருக்காம்ல அதுல ஹீட்டை உருவாக்குதான். ரப்பர் அப்படியே உருக ஆரம்பிக்கி. லூஃபிக்கு வலிக்கு டென்ஷன் ஆயிட்டான். கம் பேட்டில் ஆக்சன் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான். அடிச்சதுல அவன் ஷிப்புக்குள்ளே உடஞ்சு போயிட்டான். ஷிப்பே உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என்னடா நீ பண்ணு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. நம்மளால கம் கேட்லிங் சொல்லிட்டு அடின்னு அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கான். ஆனா அவன் லூஃபியவே லாக் பண்ணிட்டான். தூக்கி போட்டு லூஃபி அடின்னு நடிக்கிறான் அவன். என்னடா அவன் கையெல்லாம் மல்டிப்ளேயரா வர வைக்கான். என்னடா அவன் பண்றான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே ப்ளூசி மக்களா, நீங்க தேவையில்லாத நேரத்துல ஸ்கையை சொல்லிட்டு நுழைஞ்சிட்டீங்கடா. அன்னைக்கு தண்டா உங்க கடைசி நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நான் தண்டா கடவுள், என்னால பண்ண முடியாது எதுவுமே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த உலகத்தை கிரியேட் பண்ணவே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ப்ளூசி மக்களுக்கு நான் யாருன்னு காட்ட போறேன். என் வழியில வந்தா எல்லாவனே அழிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அவன் பாட்டுக்கு அசால்ட்டா போய்கிட்டே இருக்கான். அடனா அங்க போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். மேக்ஸ் 200 மில்லியன் வோல்ட் வாரின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்க உருவாக்குதான். ஒரு பக்கம் நாமி மிரளுதா. இவன் என்னத்தடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பவரை பூட் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். பவரை பூட் அப் பண்ணோடனே அங்க ஃபுல்லா ரெப்பலரா இருக்கு. அது எல்லாமே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டேய் பறவை இங்க என்னடா நடந்துட்டு ஆயிசா கட்டிக்கிட்டு இருக்கா. நாமின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா ஆயிசா. இது இப்ப பறக்க போதுன்னு சொல்றான் அவன். இல்ல வெறுத்த நோக்கி போக போகுது. இனிமேல் தரல எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. வானத்துல மட்டும் தான் வேலைன்னு சொல்றான். மேக்சிமம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா என்னன்னு பார்த்தா பறக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கப்பல். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் முடிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படிதான் இங்கிருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டேய் லூஃபி சீக்கிரம் என்னரு கதையை முடிடா, இல்ல நம்ம கதை முடிஞ்சிரு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. ஏன்னா என்னரு கதையை முடிச்சுன்னு மேல இருந்து கப்பல் அப்படியே சாஞ்சிரும். இங்க இருந்தோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா வானத்தனைக்கு பறக்க போய்கிட்டு இருக்கு. ஆனா மேல உரசிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். லூஃபி இப்ப நம்ம என்னதான்டா பண்ணன்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா நீ கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லிட்டு தொப்பி எத்திக்கு வீசுறான் அவன். பொறுமையா இருக்கணுமா ஏன்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ ஃபியூச்சர் கிங் ஆஃப் த பைரட்டோட ஃப்ரெண்டு, அதனால இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்காதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது கிங் ஆஃப் த பைரட்டா என்னடா பேசிக்கிட்டு இருக்க கோமாளின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னரும் நடந்து வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆமாடா கிரேட் ஆஃப் கிங்குடா நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சரி நீ ரொம்ப பேசுற, வானத்துல வச்சு அவன் கதையை முடிச்சாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடனா அவனோட கப்பல் அப்படி வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். ஆனா அவன் படுக்கு ரொட்டேஷன் விட்டு போய்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹேரி பேர்டு இதை பார்த்து அந்த ஷிப்பால மூவ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம். ஆயிசா இந்த வெறுத்துல வந்து சிக்கிக்கிருச்சு, இதால இனிமேல் மேலெல்லாம் போக முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. பறவை பறந்து போய்கிட்டு இருக்கு. டேய் லூஃபி வந்து ஒரு வாரியடா, அவன் சண்டைக்குள்ள நம்ம நுழைய கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா ஆயிசா. அவன் பண்றத பண்ணட்டுன்னு சொல்றான். ஆனா
அந்த குதிரை வேற ஏதோ பண்ணு நினைக்கி. இங்க ஒரு பக்கம் மக்களும் கட்டுறாங்க, மக்களும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. கிளவுடோட எண்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போறாங்க. எல்லாரும் பயந்து அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு மூட்டையை கெட்டிட்டு போறாங்க. அவங்க நம்மளுக்கு டைம்லாம் இல்லடா, சீக்கிரம் போங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மிக்லின் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு வயசான ஆளு மட்டும் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. சார் நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போகலையா, என்ன உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எப்பவுமே கடவுள் நம்பிக்கிட்டு தான் இருப்பேன், கடவுள் உங்களுக்கு சாவ தரன்னு நினைச்சாருன்னா தந்துட்டு போறாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவன் யாரோட வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு அவனுக்கு அருகதெல்லாம் கிடையாது. இங்க எல்லாருமே வாழணும்னு நினைக்கிறவங்க வாழ்ந்துதான் தீரணும்னு சொல்லிட்டு இருக்கான் மிக்கிலி. ஒரு சான்ஸ் கிடைக்கல, இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கிராண்ட்பா வாங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. சடனா ஒரு 2 பேர் வராங்க. சார் நாங்க சாண்டியன்ஸ் நோக்கி போக போற, ஒரு சில பேர் போறோம்னு சொல்றாங்க. அவங்க சாண்டியன் வில்லேஜா எதுக்குடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா அவங்களும் மக்கள் தானே, அவங்களும் காப்பாற்றப்படணும், நம்ம எல்லாரும் தப்பிச்சு ஒன்னா போகணும்னு சொல்றாங்க. அவங்க சரி அப்ப சீக்கிரம் போய் அவங்களையும் காப்பாத்தணும்னு சொல்றாங்க. ஸ்கை பீப்புள் வேற லெவல் பண்றானுங்க. ஒரு பக்கம் சடனா திரும்பி 70 தான் கட்டுறாங்க. டே என்னோட ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன்டா, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் அல்டிமேட் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பேர் வச்சிருக்கா, இதண்டா டெத் பியன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் இந்த உலகத்தை காப்பாத்த வந்தவன் நான் சொல்றான். என்னரு இதடா பண்ண காத்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா லூஃபி அசால்ட்டா இருக்கான். இங்க ஒரு பக்கம் எலக்ட்ரிசிட்டி பவர் அங்கங்கேயும் பரவிக்கிட்டே இருக்கு. எலக்ட்ரிசிட்டி மூலியமா அந்த வண்டி ரன் ஆக ஆரம்பிக்கி. ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா, ஆக்டிவேட்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா மேல புகையா வருது. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு நாமி முழிக்கிறா. மேல அப்படி கிளவுடா வருது. இங்க ஒரு பக்கம் ரோபின் தான் காட்டுறாங்க. பார்த்தா கான்ஃபால், வைப்பர், ஜோரோ, சோப்பர் எல்லாருமே சாஞ்சி கிடக்குறாங்க. அவளுக்கு வேற எல்லாத்தையும் வேற காப்பாத்த வேற செய்யணும். ரோபின் சுத்தி பாக்குறா, என்னடா கிளவுடா வருது, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் சாண்டியன்ஸ் தான் காட்டுறாங்க. சீஃப்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திட்டு வரான். அப்பர் யார்ல ஏதோ ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டு அது வானத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சடனா வந்து டார்க் ஆயிருச்சு சார், ஸ்கைப்பியா இது வரைக்கும் இப்படி ஆனதே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிரச்சனை ஆயிருச்சா, நம்ம வாரியர் வேற போனாங்களே, இது சம்பவம் ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி ஒரு டார்க் கிளவுட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க உள்ள சீஃப் சொல்றாரு. உடனே மக்கள் எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறாங்க. வானமே கற்பாகுதுடா, வாங்கடா போலாம் போலாம்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உடனே ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னரு இந்த உலகம் முழுக்குமே தண்டர் கிளவுடா வந்து ரீசார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் ஒரே சமயம் டிஸ்சார்ஜ் பண்ணா போதும், இந்த கிளவுட்ல இருந்து தண்டர் பட்டு எல்லாரும் கதையும் முடிஞ்சிரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஃபுல்லா கவர் ஆனது பிறகு நான் டசன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ஒரே சமயத்தில் அனுப்புவேன், அப்ப அந்த நேஷனே அழிஞ்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எக்ஸாம்பிள் பாருங்கன்னு சொல்றான். அவன் வச்சுட்டு ஒரு போடு போடுறான். போட்ட உள்ள ஸ்கைப்பியவே துண்டு துண்ட போக ஆரம்பிக்கி. அப்பரியார்ல தான் இது வருது, எல்லாருமே ஷிப்பை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லிட்டு மிக்கிலி கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு சாம்பிள் கட்டினதுக்கு அந்த இடமே வெடிச்சு செதற ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஏன்டா அப்பெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்கேயோ ஒரு பக்கம் ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கா கோனிஸ். என்னடாண்டா நீ பண்ண சொல்லி நம்பி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏஞ்சல் ஐலண்ட்ல சின்னதா ஒரு வெடியை போட்டு பார்த்தேன்னு சொல்றான். அவன் லூஃபி கேக்குறா, நீ கடவுள் சொல்ற அப்படின்னா அழிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கடவுள்னா ஆக்கவும் செய்யணும் அழிக்கவும் செய்யணும்டா, நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அழிக்க போறேன்னு சொல்றான். அவன் இப்ப நான் ஒன்னு அழிக்க போறேன்னு சொல்லிட்டு குத்த வரான். ஆனா நம்மளால எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். கால் வேற ஒரு பக்கம் சுட ஆரம்பிச்சிருச்சு. சார்ஜ் பண்ணப்பட்டுருச்சுடா, இப்ப நல்லா ஹாட்டா இருக்குன்னு சொல்றான். லூஃபியால தொட கூட முடியல, அது அவ்வளவு சுடுது. தொட்டு தொட்டு தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா கையில சுட ஆரம்பிக்கி. என்ன பண்ணனே தெரியல. அவன் பாட்டுக்கு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கப்பலே உடைய ஆரம்பிக்கி. இவன் எப்படி என்னோட மூவ்மெண்ட் அப்படி பிரிடிக்ட் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சடனா பார்த்தா லூஃபி சடனா பிளாக் பண்ணி நின்னுக்கிட்டு இருக்கான். லூஃபி டென்ஷன் ஆயிட்டு அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்கி கம் கம்னு சொல்லிட்டு பவர் அப் பண்ணிட்டு ஏர் ஹெட் அப்படின்னு சொல்றான். அவன் காத்து அப்படியே மொத்தமா மூக்குல இருந்து விடுதான். ஒரு மாதிரி சொங்கி மாதிரி நின்றுகிட்டு இருக்கான். என்னடா அவன் பண்றான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். சடனா என்னரு வந்து அட்டாக் பண்றான். லூஃபி அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பாம்பு மாதிரி சுத்திக்கிட்டு வராம அன்கான்சியஸ்க்கு போனோட நம்மளால எல்லா அட்டாக்கும் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனால தொட கூட முடியல. எதையுமே யோசிக்கவே இல்ல. இவன் யோசிச்சாதானே வந்து என்னருவால வந்து அடிக்க முடியும். இவன் யோசிக்காம இருந்தாலும் என்னருவாலையும் அடிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. மூளையை அமர்த்தி போட்டோம்னா இவனோட அட்டாக் எவ்வளவு பட மாட்டுக்கு. இது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இது இவனோட அட்வான்டேஜ், இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நான் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. சடனா பார்த்தா காத்தம்பி மொத்தமா இழிக்கான். கம் கம் ஆக்டோபஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்டோபஸ் சொல்லிட்டு மொத்த ஏரையும் வெளியே விட்டுக்கிட்டு இருக்கான். டே என்னோட மந்திரம் உனக்கு பிடிக்கல அப்படிதானடா, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான்டா, ஆனா இப்ப நான் வேற மாதிரி பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபி எப்படி நின்னுட்டு இருக்கான். கம் கம்னு வேகமா போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இவனோட பவர் மூலியமா தான் இது ஓடுதுன்னு லூஃபிக்கு தெரிஞ்சிருச்சு. லூஃபி உள்ள போய் உடைக்க போறான்னு நினைக்கேன். என்ன பண்ணாலும் உள்ள போய் எதுவுமே பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதனால லூஃபி போறான். என்ன நினைச்சானே தெரியல. கப்பலை தூக்கி போட்டு ஃபயர் ஒர்க்ஸ் சொல்லிட்டு குத்து 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 குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். ஏ முட்டாளு, உன்னோட அடி ஒண்ணு கூட எம்மள படலடா, யார்டா நீ கோமல்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மள செவத்துல போட்டு குத்து 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 குத்துன்னு குத்தி தள்ளிக்கிட்டே இருக்கான். அவன் கை அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அங்கங்க ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சடனா என்னொரு அடி உள்ள ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பார்த்தா என்னொருவால கணிக்கவே முடியல. ஏன்னா அவன் அடிக்க செவத்த இவன் ரப்பர்னால ரிஃப்ளெக்ட் ஆகி பின்னாடி போகுது. செவத்துல அடிச்சு என்னொரு நொறுக்கி எரிஞ்சிட்டான் லூஃபி. இவனை எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டான். இந்த பஞ்சை வந்து அவன் கண்ட்ரோல் பண்றான். ஆனா அவனே அறியாம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உன் கதையை முடிக்க போறான்னு சொல்லிட்டு கம் கம் அனல் வேகத்துல வாரான். நிப்பாட்டுன்னு சொல்றான். கம் கம் பசுக்கோன்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு அடி அடிக்கான். அடிச்ச
அடியில என்னரும் ரத்தம் சிந்த கிடக்கான். சண்டையில லூஃபி என்னரோ விட்டு நொறுக்கி ஏற ஆரம்பிச்சிட்டான். தேவன் திரும்பி வர வாரான்டா, இப்ப நான் என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கம் சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான். நான் என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு முழிக்கிறான். என்னரும் ரைஃபிள்னு சொல்லிட்டு வாரான். அதோட முடியாது. அதுக்கடுத்து சொல்லி சந்திப்போம். மறந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துங்க. See you, bye.